நீங்கள் விவசாயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த தோட்டத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்க. இப்போ இது என்னென்ன சார், வாழை இங்கே போட்டிருக்கீங்க, அது வாழைலாம் தெரியுது. முதல்ல இங்கே வந்து நம்ம நெல், மஞ்சள், கரும்பு இதெல்லாம் போட்டிருந்தோம். இந்த ஒரு 2 வருஷமாக 2-3 வருஷமாக வந்து என்னோடய பையன், அவர் அமெரிக்காவில் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் படித்தவர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஸ்டார்ட் அப் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு விவசாயத்தில் ஆர்வம் அதிகம். அதனால் அவர் வந்துட்டு இந்த லேபர் ஷார்ட்டேஜ் எல்லாம் ஆள் கிடைக்கிறது இல்லை விவசாயத்துக்கு, எல்லாம் தென்னை மரம் வச்சிடலான்ட்டு அவர் தென்னை, வாழை, குச்சி கிழங்கு அந்த மாதிரி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த இதெல்லாம் இது என்ன, இதெல்லாம் இப்போ புதுசாக வச்சது. இதெல்லாம் அவர் வந்து வச்சது. இந்த தென்னை மரம் பூரமே எல்லாம் அவர் வச்சது. இது குச்சி கிழங்கு, இதுதான் அந்த குச்சி கிழங்கு. வாழை போட்டிருக்கோம். அது விவசாயத்தில் இன்னைக்கு இருக்கிற பெரிய சிரமம். நெல் போட்டு முதல்ல நெல்லும் கரும்பும் போட்டிருந்தோம். நெல், கரும்பு, மஞ்சள், அதுதான் காலங்காலமாக இங்கே நான் போட்டிருந்தோம். இப்போ இவர் வந்து என் பையன் எடுத்து அவர் இந்த லேபர் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் பூரம் தென்னை மரம் வச்சிடலாம் இப்போ தென்னை மரம் போட்டிருக்காரு. இப்போ வயல் தென்னை, வாழை, குச்சி கிழங்கு, இடையில ஊடு பயிரா அந்த குச்சி கிழங்கு போட்டிருக்காரு. நீங்கள் நேரடியாக உள்ள ஈடுபட்ட உங்களுக்கு பழக்கம்லாம் இருக்கா விவசாயத்தை? நேரடியாக இருக்கு அந்த கால ஆரம்பத்தில் பண்ணி ஆரம்ப காலகட்டங்களில் நீங்களே நேரடியாக பயிரெலாம் பண்ணுவீங்க? அதாவது வந்து எங்கள் ஃபாதர் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஊஞ்ச வேலை மாதிரில அடி விழுகும் அப்படின்னா அதுதான் அலாரம். 5 மணிக்கு தெரிஞ்சுக்கணும். அது 2 மாடை கையில் பிடிச்சி கொடுத்துருவாரு. எங்கள் வீட்டுக்கும் எங்கள் இந்த தோட்டத்தில் இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம் அங்கே இருக்கிறது, அங்கே நான் மாடை பிடிச்சிட்டு 1 கிலோமீட்டருக்கு போகணும், வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் அங்கே போகணும். எங்கள் ஃபாதர் வந்து இந்த மாடு பரியெல்லாம் கட்டி தண்ணி ஓட்டுவார். நான் மம்மட்டியில் கம்ப்ளீட்டாக தண்ணி கட்டணும் முழுக்க. அது பூரா ட்ரை லேண்ட், அது தண்ணி கட்டணும். அதுக்கப்புறம் 8 மணிக்கு சைக்கிளில் வச்சு வீட்டில் கொண்டாந்து விட்டுருவார். 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். 4:15 ஸ்கூல் முடிஞ்சால் 4:30 மணிக்கு வீட்டில் இருக்கணும். 5 மணிக்கு திருப்பி தோட்டத்துக்கு போயிடணும். அங்கே போயிட்டு ஆடு மாடு அதெல்லாம் வந்து பார்த்து வீட்டுக்கு அதெல்லாம் ஓட்டிகிட்டு வரணும். உழவு ஓட்டுவேன். எல்லா வேலைகளும் நான் செஞ்சுருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி நாங்கள் வந்து வசதியான டிராக்டரு, மோட்டார் சைக்கிள் வச்சு விவசாயிகளாக இல்லை. அதெல்லாம் ரொம்ப ட்ரை லேண்ட். அது ஒரு அடிப்படை விவசாயிங்கிறாரு. இல்லை, அவங்க மேட்டூர் டேமில், அதாவது விவசாயிகளே 3 இருக்குது. டேம் பாசனம், அது அவர், ஆற்று பாசனம், வாய்க்கா பாசனம், கிணத்து பாசனம், வானம் பார்த்த பூமி. நாங்கள் வச்சுருந்ததெல்லாம் வானம் பார்த்த பூமி.